ஹலோ கைஸ், நான் லியஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து டவர் ஆஃப் காட் சீசன் 2 எபிசோட் 8 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ண நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் வழக்கம் போல வேற லெவல்ல இருக்கும். பிடிச்சவங்களுமே கமெண்ட்ல நம்ம ஹீரோ எத்தனாவது பாம்புன்றதை மென்ஷன் பண்ணுங்க. இந்த எபிசோட்ல மென்ஷன் பண்ணிருப்பேன், மறக்காம பண்ணிட்டு போங்க. எத்தனை பேருக்கு பிடிக்கிறத பாக்குறேன். சண்டே எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் கைஸ். முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ண பார்த்தது எனக்கு போதும். சரி வாங்க நம்ம கத்துக்குள்ள போலாம். இப்போ ஒரு பாட் அறிமுகப்படுத்துறாங்க. நைஸ் டு மீட் யூ. என்னோட பேரு தான் எமிலி. நான் இந்த ஆக்ரான் ஒர்க் ஷாப் அந்த டிபார்ட்மெண்டால டெவலப் பண்ணப்பட்டவன். நான் ஒரு சாட் ரோபோட். அதுக்கப்புறம் நம்மளாம் எப்படி ஒரு ஏஐ கிட்ட கேள்வி கேட்டு அது பதில் சொல்ல வைக்குமோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கேள்விகளை கேட்டு பதில் சொல்றாங்க எல்லாரும். உங்களுக்கு எப்பலாம் போர் அடிக்க விரும்புதோ அப்பெல்லாம் என்கிட்ட பேச ஆரம்பிங்க. நான் பக்கம் மெசங்கும் ரொம்ப நன்றி எமிலி நீங்க பதில் சொல்றதுக்கு. ஆமா பரவாயில்ல, நான் உங்ககிட்ட கேட்கலாமா? எது வந்தாலும் கேளுங்க. அப்படியா? அப்போனா ப்ளீஸ் சொல்லுங்க, ஹவு டு லவ்னு என்ன? இதை கேட்ட அவளுக்கு கூச்சமா இருக்கு. அதை பத்தி எனக்கு சுத்தமா தெரியாது. இதே கேள்வியை எந்த ஒரு கிட்ட கேட்க அதுக்கு சின்ன சின்ன பதில்களை சொல்ல இது எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லையே. ஏய் பாட்டு, உனக்கு சாட்டிஸ்பாக்சன் எல்லாம் இல்லைன்னா நான் என்ன பண்றது? ரொம்ப எரிச்சலத்துல போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூக்கி போட. எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான லவ் பத்தி எல்லா விஷயமே தெரியும். அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல ஒரு டெஸ்ட் நடக்கிற இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பேரங்களை வச்சு ஷூட் பண்ணி இருக்க போர்க்கால மாதிரி இது அந்த இடமே. நம்ம டேனோ ரேன் கிட்ட பேசிட்டு இருக்கு. ரேனோ, டேய் இங்க என்னடா பண்றோம்? நம்ம டெஸ்ட்டுக்கு நடுவில் எதுக்காக இங்க வந்திருக்கோம்? நீ ஒரு ஸ்கவுட் தானே? ஒரு நிமிஷம் வெயிட் பண்றா. இந்த பாட்டை யூஸ் பண்ணி நம்மளோட லொகேஷன் எங்க இருக்கு, நம்ம அடுத்தது எங்க போகணுன்றத பாத்துக்கிறேன். லெஃப்ட் எடுத்து போங்கன்னு சொல்ல என்ன ஃபாலோ பண்ணி வளர்ந்து விட்டு அதுக்கப்புறம் அவனை கூட்டு போறான். என்னமோ வழியை கண்டுபிடிச்சு போற மாதிரி. கூகுள் எப்படி மேப் சொல்லுமோ அதே மாதிரி வழியை கண்டுபிடிச்சு இந்த பாட்னு சொல்ல இவனும் போயின்னு இருக்கான். அங்க போய் பார்த்தா மட்டும் தான் இருக்கு. டேய் இந்த பாட்டை நம்பி என்ன கூட்டு வந்து அதுக்குதான் இந்த பாட்டெல்லாம் நம்ப கூடாதுன்றது. அப்ப அந்த இடத்துல ஹாலோகிராம் பாக்ஸ் மூலியமா நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க காசுங்க? நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் மூலியமா நீங்க எதனா தப்பான பாதையில போய் மாட்டிக்கினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த எமிலின்ற பாட்டு இருக்கிற இடத்த காமிக்கிறாங்க. ஏன்னா நான் இன்னமும் நிறைய விஷயத்தை கத்துதான் இருக்கேன். இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட் கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். அதே மாதிரி நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க, அதுவும் வில்லத்தனமா சொல்ல. அதுக்கப்புறம் வேக்னனோட டீம் இருக்கிற இடத்த காமிக்க அந்த இடத்துல ஒரு டெஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஹலோ ரெகுலர்ஸ், நான் உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸாமோட ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். ரூல்ஸ் சிம்பிள் தான். உங்களோட டீம்ஸ் கிட்ட கீஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த டெஸ்டிங் ஏரியால இந்த இடத்துல இருக்க சிலையில நீங்க அந்த கீயை போட்டு ஓபன் பண்ணணும். யார் அதுல முதல்ல ஆக்டிவேட் பண்றீங்களோ அந்த டீம் தான் ஜெயிச்சதா அர்த்தம். ஆனா உங்களோட எனிமி டீம்மேட் அந்த கீயை பிடுங்கி அவங்க கூட ஆக்டிவேட் பண்ணா அவங்க தான் ஜெயிச்சதா அர்த்தம். அதனால ஒரே ஒரு கீ இருக்கிறதுனால ரெண்டு பேரும் யோசிச்சுக்கோங்க. யார் அந்த கீயை எடுத்து இந்த சிலையில இருக்கிற அந்த லாக்கை ஓபன் பண்றீங்களோ அவங்க தான் இதுல வின் பண்ணுவாங்க. வாழ்த்துக்கள். வேகணும் என்ன மெசங்க திரும்பி அந்த எமிலின்ற பாட்டு கிட்ட அட்வைஸ் கேட்டுங்கறியா? என்னதான் இந்த இதெல்லாம் குறை சொல்ல முடியாதுப்பா, ஏன்னா இது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சுப்பா. எமிலின்றது அந்த பாக்ஸ் தான். பாக்ஸா? சில்வர் ஆர்மாண்டியனும் லைட் ஹவுஸ் பேரியர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ற இடமே தான். அது உனக்கு கூட தெரியாது. எமிலி மூலியமா நிறைய விதமான தெரியாத தகவல்களை கூட தெரிஞ்சுக்கலாம். எனக்கு அதை பத்தி இன்ட்ரெஸ்ட் கிடையாதுப்பா. என்னோட 6th சென்ஸ் இருக்கு, அதாவது 6ஆம் அறிவு, அதுவே எனக்கு போதும். உங்க எல்லாரையும் பார்க்கும்போது இந்த ஸ்கூல் ட்ரிப்புக்கு வந்த குழந்தைங்க மாதிரி இருக்கீங்க அப்படின்னு காட்டுல இருந்து ஒரு வாய்ஸ். இதை கேட்ட அவங்க ஷாக்கா பார்க்க அந்த இடத்துல பார்த்தா ஒரு டீமே வந்திருக்காங்க, இவங்களோட எனிமி டீம். அதுக்கப்புறம் ஆளா தெரிச்சு தனித்தனியா ஓட மெசங்கும் தனியா ஓடும் போது ஒருத்தனை அவங்க ஃபாலோ பண்ணி வர அவனும் இவங்களை பிடிச்சிட்டு அடிக்கலான்னு பார்த்தா ஹாலோகிராம். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் பக்கத்துல அந்த இடத்துல போயிருக்கா. நில்லு குட்டி பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் தொத்தின்னு போக. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா கூடிறாங்க தேடி கண்டுபிடிச்சிக்க முடியாம. காய்ஸ் நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? எல்லா இடத்துலயும் அவங்க தேடிட்டோம். எங்க தேடி எங்க போனாலுமே இந்த இடத்துல வந்து நிக்கிறோம். எல்லாருமே அதே சொல்ல அடைச்சா இப்படிதான் அவங்க தப்பிச்சாங்க தெரியல, எங்க இருக்கீங்கன்னு சொல்ல. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் மேல நம்ம மெசங்க சில்வர் தலையன்னு நின்று இருக்காங்க. கொசங்க பார்த்தா இன்ஃபீல்ட்னு சொல்லிட்டு ஒன்னு பயன்படுத்த இவங்க எல்லாரும் அசைய முடியல அப்படி நிக்கிறாங்க. இது ஒரு டிராப், ஓடுங்கன்னு கத்த. அந்த டைம் நம்ம யோபாவும் வந்துட்டு அவங்களோட ஃபயர் பவரை யூஸ் பண்ணி இவங்க எல்லாரையும் பொசிக்கிறா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் மாட்டிக்க சில்வர் தலையனும் இவங்க எல்லாருமே எடுபிடிங்க மட்டும் தான். இன்னும் ரொம்ப டேஞ்சரஸான 2 பேர் வேகனன் இருக்காங்க. அப்பனா அவனால சமாளிக்க முடியல, ஃபெயில் ஆயிடுமா? கவலைப்படாதீங்க, அங்கதான் ஃபெயில் இருக்கல அப்படின்னு கொசங்க சொல்ல. சரி நம்ம போலாம் சொல்லிட்டு டேங்க சொல்றான். அதுக்கப்புறம் இன்னொரு டெஸ்ட் ஏரியாவை காமிக்க கூணு இந்த இடத்துல எப்படி போயிட்டு இருக்கு வேலைலாம். நாவிக் எனிமியை கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? இல்ல எனக்கு அவன மாதிரி எனிமி இந்த கேனன்களையும் தாண்டி வருவாங்க. ஆமா நான் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கேன். அது மட்டும் இல்லாம எனிமிஸோட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை கொடுக்கட்டா அவங்க பூமி வழியா தான் வர பாக்குறாங்க. அதுவும் தொலை போட்டு டான் என்ன பண்ணி இருக்கான். அப்போ அவன் நெத்திக்கு நமக்கு தேவைப்படுவான் அப்படின்னு இவங்க இன்னொரு பக்கம் கூணு கேட்க, இன்னொரு பக்கம் ரேனோ இவனை டென்ஷன் ஆயிட்டு அடிக்கிற பக்கம் எதுக்காக அடிக்கிற டென்ஷன் ஆகிற நான் என்னடா பண்ணிட்டு பாட்டு போய் சொன்னா கூகுள் மாதிரி இது மிஸ்டேக் பண்ணிச்சுடா உர்றா இவ்வளவு நேரமா நீ என்ன ஒரு பொம்மை மாதிரி வச்சு விளையாடுங்கிறல. டேய் இல்லடா கூகுள் மேப் போய் சொல்லாதடா அப்படின்னு அவன் புலம்புவோம். திடீர்னு பார்த்தா சைட்ல இருந்து யாரும் ஓட்ட போட்டு வராங்க. ஆமா யார் இது? அடடா என்னோட நகத்தை பயன்படுத்தினால இப்படித்தான். நீங்களோட யாரா? எனிமிஸா? இவங்களோட டெஸ்ட் எனிமிஸ் இவங்க தான். டானோ யாரா இது வித்தியாசமா பாக்க. ரேனு பாத்தியாடா எமிலி மேப் வந்து போய் சொல்லதுரா. அவ கரெக்டா தான் இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கா. இந்த இடத்துல எனிமி இருக்கான் பாரு. அடடா எக்ஸிட் நினைச்சு போனா இப்படி ஆயிடுச்சு. மேல போனாலும் கேன அட்டாக் பண்றாங்க. விருப்பாது ட்ராக் பண்ணி வந்துட்டீங்களா உங்களை கொண்டு வந்து சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் சின்ன பையன் மாதிரி பேசினக்க உடனே நாங்க போடுது இல்லைன்னு சொல்லிட்டு தயாரா இருக்காங்க அட்டாக் பண்ண. இருங்கடா என்னோட நண்பனை கூப்பிடுறேன் சேர்த்திங்க நம்ம சொல்லிட்டு இவனுக்கு போயிட்டு அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க. அந்த டைம் பார்த்தா ஒரு 4 கை வச்சுன்னு ஒரு ஜெயின் மாஸ்டரும் வரான். இவனுக்கு 2 பேரும் அட்டாக் பண்ண. சேர்த்திங்கடா ரேனோ. சரி டான் நீ இந்த இடத்துல ஓடு, நான் இவனை பாத்துக்கிறேன். மனுஷங்க தானே நீங்க, உங்களை சமைச்சு நான் சாப்பிடுறேன்டா. ஜாஸ்கல் அட்டாக் பண்றா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் ஃபைட் பண்ண போக சண்டே வேற லெவலா இருக்கும். ஜாஸ்கலோட அட்டாக்ல இருந்து யாராலேயே தப்பிக்க முடியாது. கண்டிப்பா எனக்கு சேர்த்தடா சின்ன பையா, உனக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். என்ன ஒரு தலைவலின்னு சொல்லிட்டு ரேனோ ஒரு அட்டாக் பண்ணும். அவனை தூக்கி அடிச்சிடறா. இவ பார்த்து வாய போல்ற யாரா சாமி இவனு? என்னது இம்பாசிபிள், ஜாஸ்கலியே கொண்டுட்டோம் ஒரே அட்டாக்ல. சரி என்னோட அதர் டீம்மேட்ஸ் எல்லாம் இருக்கான வரானுங்க, உன தோத்தி எடுக்கிறானுங்க. அவனுங்க கவலைப்படாத,
என்னோட ஃப்ரெண்டு ரொம்பவே ஃபாஸ்ட் ஆனவனா, அதனால இந்த கேம் சீக்கிரமா முடிய போகுது. என்னது? ஆமா, ஸ்டார்டிங் ஏரியால இருக்க டனல் ஸ்லேட் மூலியமா அவன் இதை கண்டுபிடிச்சி எப்படி இருந்தாலும் எந்த இடத்துல இந்த கேம் முடிக்க வேண்டிய கீ பாயிண்ட் இருக்கோ அதை போய் ஈஸியா முடிச்சிருவான். பாக்குறியா? உங்களால முடியாதுரா அப்படின்னு இவன் கத்த. அதுக்கப்புறம் பார்த்தா டேனை காமிக்க அவன் ஸ்பீடா போயிட்டு பட்டன் அழுத்தவும் அப்ப அவனும் போலான்னு பார்க்க திடீர்னு பார்த்தா சின்ன ஒரு லூப்ல மாட்டி எப்படியோ ஒரு வழியா ஸ்பீடை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அதை போய் டெஸ்ட் பண்ண கேம் ஓவர். டீம் ஏவோட டெரிட்டோரியை கேப்சர் பண்ணிட்டாங்க டீம் பி. இதுல தேய்ச்சது டீம் பி. இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவன் சோகமாவே டேனு கோன் கிட்ட ஒரு நிமிஷம் கவனிப்பா, என்னையும் மன்னிச்சிடு. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மூலியமா தான் நான் அவ்வளவு சீக்கிரமா போய் அடிக்க முடிஞ்சது. தப்பு பண்ணிட்டேன் அந்த பாட்டு கிட்ட ஹெல்ப் கேட்டு. அப்பனா கண்டிப்பா நீ அந்த எம்எல்ஏன்ற பாட்டு கிட்ட உதவி கேட்டிருக்க. அதுவும் உன்னோட லைட் ஹவுஸ் பேரியரை ரிப்போர்ட் பண்ணதுக்காக. ஒன்லி இந்த இடத்துல ரெகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் அப்படி பண்ண. உனக்கே தெரியும் எந்த கேள்விக்கு அந்த ஒரு பதில் அதை கரெக்டா சொல்றதுனால தான் அதை பயன்படுத்தினேன். இவ்வளவு பேசுற இதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் யார் எடுத்து பண்ற? அதுவும் சரிதான். ஒன்னு யோசிக்கோ, நீ பண்ற சின்ன சின்ன முட்டாள்தனத்தால உன்னோட டீம்மேட்டியே நீ ஃபெயில் ஆக்கிடுவேன். அதனால அடுத்த முறை இந்த மாதிரி பண்ணாத. நல்லா புரிஞ்சுது, என்ன மன்னிச்சிடு. பட் அடுத்த ஒரு எமர்ஜென்சிக்காக மட்டும் அதை நான் பயன்படுத்துறேன். அப்புறம் இருக்கும். அதுக்கப்புறம் டேனோ தனியா வர, என்னாச்சு டேன் சோகமா இருக்க? ரேச்சல் கோன் என்ன உன் மேல ரொம்பவே கோவமா இருக்க மாதிரி இருக்கு இன்னைக்கு. அதுவப்பா எல்லாம் என்னோட ஃபால்ட் தான். ஆனா நம்ம ஜெயிக்கிறதுக்கு நீ தானே காரணம். அது எனக்கு நிஜமா தெரியல. நான் எல்லாமே கூட நீங்க ஜெயிப்பீங்கப்பா. ஏன்னா நான் உங்களை விட ஸ்கில் குறைவா தான் இருக்கேன். என்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஃபுல்லா ஹை ஸ்கில்ஸ் மெம்பர்ஸா இருக்காங்க. அது உண்மை கிடையாது. நீ மட்டும் தான் நம்மளோட டீம்லயே ரொம்பவே ஃபாஸ்டான ஆளு. உன்னை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. ஏன்னா உன்னோட எபிலிட்டி மட்டும் எனக்கு தெரிஞ்சிடும் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாரு, ஆனா என்னாலே நடக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு அந்த கிளம்ப. ரொம்ப நன்றி பாராட்டுனதுக்கு. இப்பதான் பார்த்த வைக்கிறா டீம் வழியே. எனக்கு மட்டும் உன்ன மாதிரி ஒரு கால் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஏன் இப்படி சொல்ற? ஒண்ணு இல்ல, சரி நான் போயிட்டு வரேன் எடுத்துட்டு சொல்லிட்டு அவ கிளம்ப. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வேகனர் காமிக்க அவன் பார்த்தா தாத்தாடி ஓடின காட்டுல ஜிபி வெயிட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை தோர்த்தினு எங்கடா போயிட்டு அப்படின்னு சொல்லி இவன் பார்த்தா பதில் வந்து இருக்கான். பாய்த்துக்கார கம்முனாட்டியா இருக்கான் போல. எதுக்காக இவன் என்ன ஃபாலோ பண்ணி வந்துக்கிறான்? ஒரு வேலை இந்த கீக்காக தான் இருக்கும். நான் கட்டாயமா இந்த கீயை பயன்படுத்தி அந்த லாக் இப்போ ஓப்பன் பண்ணி ஆகணும், சீக்கிரமா பண்ணணும் இவங்களை விட்டுட்டு. ஆனா என்னோட டீம்மேட்ல மொத்தவங்க சமாளிச்சு இருக்காங்க. நான் இதை தனியா பண்ணணும், அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல. பக்கத்துல வேற போயிட்டான். எங்க இருக்க வாடான்னு சொல்லிட்டு இவன் பார்த்தா கூப்பிட்டு இருக்கேன். கம்முனாட்டி தொலை போனா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அவனும் போக இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த கீயை வச்சு அன்லாக் பண்ணலான்னு பாக்க எவனோ ஒருத்தன் வந்து டக்குன்னு தடுத்து விட்டுறான். அவன் அந்த கீயை பிடிங்க ஜான் குவேட்ரோ என்னடா பண்ணின்னு இருக்க? பக்கத்துல ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அதை கூட கண்டுக்காம என்ன தேடி இருக்க? ஜிபி நீ இதுல ஜெயிக்கலாம்னு பாத்தியா? நான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்ததுக்கான காரணமே உன்னை எங்கேயோ பார்த்த ஞாபகம்டா. என்னோட ஜிபி எப்போ இறந்து போச்சு. ஆனா அதை பாக்குற ஞாபகமே வருது எனக்கு சின்ன வயசுல. அப்படியேப்பட்ட ஆளு என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? என்னோட உயிர் நண்பன் அது. யாரோ இவ பைத்துக்கிற பாம்பு வேற காணும். ரெண்டு பேரும் இந்த ஈஸியா சமாளிச்சிருக்கான். அவன் எங்க போயிருக்கான்னு தெரியல. நான் தான் எதுனா சமாளிக்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்கிட்ட போயிட்டு டே வெயிட் பண்ற பசிக்கிடாது டைம் அவுட் ஒரு நிமிஷம் அப்படி. நான் தான் உன்னோட சின்ன வயசு சிபிடா. நான் ஒன்னும் சாவல. என்ன தெரியலையா நண்பா? எல்லாம் வச்சுக்கினேன். உன்னோட அழகான சிபிடா பார்த்தா தெரியல. என்னையும் மறந்துட்டியா அப்படின்னு ஒரு நாடகம் நடத்த சிபி அப்படின்னு அவன் அழுகுறான். இப்பாச்சும் நான் வந்துச்சா வாடா என் கூட சேர்ந்துரு. நீ நல்ல குழந்தை தானே. இந்த இருந்து போயிடு சிபி அப்படின்னு கிட்ட போய் இவனும் பாக்கலான்னு பாக்க அவ வில்லத்தனமா செய்யறான். மாட்டினா ஆமா ஒரு நிமிஷம் என்ன மன்னிச்சிடு. ஆல்ரெடி சிபி என்ன வறுத்து சாப்பிட்டுட்டேன். அவளை பைத்துக்கிறான். அப்பயோட என்ன இப்படி சொல்றேன்? நான் உன உயிரோட தானே இருக்கேன். நீ கொண்டுட்டி அப்பயோட செத்துட்டான்ற. என்னன்னா சிபின்றது என்னோட சிக்கன். அதை நான் வறுத்து சாப்பிட்டுட்டேன். வா சிபி உன்னையும் நான் வறுத்து சாப்பிட்டுட்டா. அடோடா வாயை கொடுத்து மாட்டினே நானே ஓடணும் இந்த இடத்துல இருந்து. வா சிபி வறுத்து சாப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபயர் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண. அவ்வளவுதான் நம்ம செத்துட்டோம்னு நினைக்கும் போது சரியா நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறான். வயல வந்துட்டியா? வாடா வயலி அவ போற ஏமால கை வைக்க பாக்குற காப்பாத்துறோம். இந்த ஸ்லேயர் கேண்டிடேட்ல இருக்கிற ஃபைனலி ஒரு ஆளை நான் பாத்துட்டேன். உன்னை பத்தின ரூமர்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பல பேர் உங்ககிட்ட தோத்து போயிருக்கலாம். ஆனா நான் தோக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனை போய் அட்டாக் பண்ண. ஆனா நம்ம வயல அதுல தப்பிக்கிறான். பட் ரெண்டு கையில வச்சு அட்டாக் பண்ணாலுமே மூணாவது ஒரு அட்டாக் பண்ண வேகனு பார்த்து ஷாக் ஆகுறான். என்னது மூணாவது அட்டாக் தெரியாதா? என்னால இன்விசிபிளா இன்னொரு அட்டாக்கையும் பண்ண முடியும். ஆனா நம்ம ஹீரோ பார்த்தா மல்டிபிள் அதே அட்டாக் இன்விசிபிளா பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். ஆஹா பெரிய தலை தான் போல நீ என்ன விட அப்படின்னு அவன் அமைதியாவன். என்ன விட அதிகமா இருக்க அவங்ககிட்ட ஹீரோ அதை பத்தி அட்டாக் பண்ணுவோம். அவத்தோட அவன் காலி வேகனன் காம முடியாது சிரிப்பாங்க. சாவுடா செத்த வயலே சாவு நெக்கு என்கிட்ட சொன்ன சிபி சேர்த்துட்டேன்னு எப்படி இருக்கேன் ஒரு லீடரா இந்த குரூப்புக்கு நான் ஸ்டாங்கடா. இவன் புலம்புறத பார்த்து டீம் எல்லாரும் எவ்வளவு கதை வர அப்படின்ற மாதிரி பாக்க சாங்கும் சரி நாங்க தோத்துட்டோம். சாங் என்னடா சொல்ற? ஆல்ரெடி நீயும் இப்ப தோத்துட்ட. கூடவே நம்மளோட நண்பர்களும் தோத்துட்டாங்க. அடுத்த முறை வேணா நம்ம ட்ரை பண்ணுவோம். அதனால இவங்களை தடுக்கிறதுல நமக்கு பிரயோஜனம் இல்ல. முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே. சரி இருந்தாங்க இந்த கீயை நீங்க வச்சுக்கோங்க. அவன் கொடுத்துட்டேன். என்னடா பேசுறேன்? ஸ்லேயர் கேண்டிடேட் ஆனா அவனை நான் கொஞ்சம் கேட்கணும். ஒரு மேலே நீ இந்த இடத்துல ஃபைட் பண்ணதுக்கான நோக்கம் என்ன? என்னோட ஆசை இந்த கேம்ல மேட்சஸ் வின் பண்ணணும். நீ எப்படி எனக்கு அர்த்தமே இல்லாத சண்டைகள் போட பிடிக்காது அப்படின்னு ஹீரோ சொல்ல நல்லாவே புரியுதுறான். சரி வாடா போவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் கிளம்ப. என்னடா பேசிட்டு போறீங்கன்னு சொல்லி இவனுக்கு பாக்க சிபி அடுத்த முறை வேணா நம்ம விளையாடலாம்னா சிலர் மாட்டேனோ அவங்ககிட்ட புலம்பத்தை விட்டுட்டு நீ போய் ஃபர்ஸ்ட் அன்லாக் பண்ணடா. அன்லாக் பண்ண டெஸ்டும் ஓவர் ஆயிடுது. அதுக்கப்புறம் அதுக்கான புதையில அவங்க ஓபன் பண்ணி பாக்க என்னடா இது லெஜெண்டரியான ஃபுட் தருவாங்க பார்த்தா சாதாரண சிப்ஸ் பேக்கெட்ல வச்சிருக்கானுங்கன்னு பாக்க. அதுக்கப்புறம் ஆளார் பேச்சு கொடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பசங்க இவனுக்கு கொடுக்க குடும்ப ரொம்ப நன்றி சொல்ற அவன் அப்படியே கூச்சப்பட்டு வாங்குறான். உண்மையிலே இவனுக்கு தன்னோட பொண்ணு மாதிரி தான் இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. இது எல்லாமே கேங்கும் பார்த்து ஹாப்பி ஆகிறான். அடச்சா இதெல்லாம் தோணுமா ப்ராப்ளம்டாப்பா அப்படின்னு வேகனும் கடுப்பாயினே இருக்கான். ஒரு டெஸ்ட் நம்ம ஜெயிச்சிடல. ஆமா ஆனா இந்த இடத்துல இருந்து நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு போறது ரொம்ப கஷ்டம்பா. உண்மையிலே சொல்றேன். சில வருஷங்களா நம்ம எல்லாரும் இந்த 20th ஃப்ளோர்ல ஹாப்பியா இருந்தோம். பட் ஆனா இன்னும் ஹையரா போகும்போது அந்த ஹாப்பி நிலைக்குமான்றது தெரியல. அதனால என்ன நடந்தாலும் வேகனன் நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த டவர்ல கிளைம் பண்ணணும். நல்லாவே புரியுது. சரி வாங்க அடுத்ததா கொஞ்சம் அதிகமாவே அந்த ஃப்ளோர் 30க்கு போவோம். இது ஒர்க் ஷாப் பேட்டில்கா அப்படின்னு இவாவும் கேட்க. ஆமா கண்டிப்பா நம்ம அதுல கலந்துக்கணும். ஃபைட் பண்ணி அதர் ரெகுலர்ஸ் கூட இருந்து நிறைய ஐட்டம்ஸ் நம்ம எடுக்கணும். கவலைப்படாத நல்லாவே அதுல பண்ணலாம். ஒர்க் ஷாப் பேட்டிலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் கிட்ட தான் இருக்கு. அதுக்கப்புறம் கோனும் ரேச்சல் கிட்ட வர கோன்
ஹியூமன் வந்ததுக்கு ரொம்ப நன்றிடா, தேங்க்ஸ்ல சொல்லக்கூடாது, நீ உண்மையிலே அற்புதமானவன் தான், சரி தூங்க நான் போறேன். அதுக்கப்புறம் கூனும் கிளம்ப வெளியே வரும்போது போனை பாக்குறான். அந்த போன்ல அந்த எமிலின்ற பாட்டு சேட் பண்ணிட்டு இருக்கு. என்ன ஆன்சம் பாய் என்ன பண்ற, அதை எடுத்து அவனும் சேட் பண்றான். இந்த போன் எனக்கு தெரிஞ்சு மேபி டேனோடதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டேன் தான் கையில இந்த மாதிரி போன் வச்சிருந்தான். அப்ப டேனோட அக்கௌண்ட்ல இருந்து கூனும் சரி ஒருத்தன் இன்னமும் உயிரோட இருக்கானா, அதாவது 25வது பாம், ஆமா அவன் இன்னமும் உயிரோட தான் இருக்கான்னு சொல்ல அந்த மெசேஜ் பார்த்துட்டு கூனும் ஷாக்காக எமிலின்ற அந்த பாட்டும் நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ல கண்டிப்பா அவன் வர போறான். கூடிய சீக்கிரமா நீங்க அவனை பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்பலை காமிக்க திடீர்னு ஒரு சேட்டும் காமிக்கிறாங்க. நான் உங்களை நம்புறேன், நீங்க ஒரு ஹியூமன். அப்ப அந்த கப்பலுக்குள்ள ஒரு பொண்ணு காமிக்க இந்த பொண்ணும் பார்த்தா ஏதோ ரிசர்ச்ல இருக்க மாதிரி படுத்துன்னு இருக்கான். இப்ப அந்த கப்பலுக்கு வெளியே ஒரு பர்சனும் அந்த பாட்டு கிட்ட சேட் பண்ணி இருக்கான். நீங்க எல்லா ஹியூமன்ஸையும் லைக் பண்றீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கவும் அந்த கேள்வி திரும்ப கேட்க இப்ப உள்ளுக்குள்ள அந்த பொண்ணும் கதறா, என்ன விட்டுடுங்கன்னு. அவளும் நீங்க யாரும் ஹியூமன் கிடையாது அப்படின்னு அவளும் கதற. இன்னொரு பக்கம் அந்த பாட்டும் எனக்கு ஒரு அனுபவம் உள்ள அழகான லவ் தேடி போறேன் அப்படின்னு அதுவும் சொல்ல அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் வழக்கம் போல வேற லெவல்ல இருக்கும். நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணும்போது அசத்தி இருப்பான். முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல நம்ம ஹீரோ எத்தனாவது பாம்புன்றதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் நம்ம பிடிச்சவங்க எல்லாமே லைக் போட்டு பாருங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.